நம்பிக்கையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkkarunai.com இல் ஆர்டர் செய்யவும். ஆரிய சித்தி விநாயகர், அது அந்த விநாயகர் ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு, பல பேருக்கு PCOS ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள். பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும்? நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் எதை சார்ந்திருக்கும். உடல், மனம், ஆன்மா. இந்த மூணையும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியேட் ஆக்சஸ்ல எப்படி அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, ஈஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரமிடு. கிரவுன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரமிடு. இது ரொம்ப குழம்பாதீங்க. முதல்ல பிரமிடுனா என்னன்னு சொல்லிடுறேன். கோவில்னு அர்த்தம். நம்ம ஊரில் கோவில் வேறு டைப்பில் இருக்குது, ஈஜிப்தில் கோயில் வேறு டைப்பில் இருக்குது. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஈஜிப்தில் இருக்கக்கூடிய இந்த கிசாவில் இருக்கக்கூடிய இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா பிரமிட்லேயே இருக்கிறதுலையே மிக மிக சக்தி வாய்ந்த பிரமிடாக கருதப்படுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டான, மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னியா, சகஸ்ராவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஆகாய தத்துவத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா கிசா பிரமிடு. ஸோ இப்போ தான் உள்ளே போயிட்டு நடந்து பிரமிடுக்குள்ளெலாம் ட்ராவல் பண்ணி மேலே ஏறிட்டு வந்தோம். அந்த வீடியோ போடுறோம், பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது இதோடைய தத்துவம் என்னன்னு சிம்பிளாக புரிய வச்சிட்றேன். இந்த பிரமிடில் நம்மளோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வாழ்ந்தவர்கள் அனைவருமே மிக உயர்ந்த நிலையில், ஆன்மீக நிலையில் இருந்தவங்க. காரணம் என்னென்னா தன்னை அறிதல், தன்னை உணர்தல். தமிழ் கலாச்சாரத்துக்கு அப்புறம் ஈஜிப்தியன் கலாச்சாரம், அதாவது எகிப்தோட கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இறையாண்மைக்கு, இறை நம்பிக்கைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த ஒட்டகம் வச்சிருக்கிறவர், ஒட்டகத்தோட ஓனரு, அதுபோக பார்த்தீங்கன்னா நார்மலாக டிரைவர், எல்லாருமே ஞானமாக தான் பேசுகிறாங்க. விளையாட்டுக்கு ஏதோ வந்துட்டோம்ன்றக்காக சொல்லலை, வெளிப்படையாக உண்மையை சொல்கிறேன். எல்லாருமே அந்த தெளிவான ஞான நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா இந்த லேண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க மூதாதையர்களுடைய உபதேசங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க பின்பற்றிட்டு வரக்கூடிய பயிற்சி முறைகளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த பிரமிடு வழியாக மேலே போய் உட்காந்து நம்ம நின்னம்னாவே அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். உள்ளேயே உட்காந்து தான் மெடிடேஷன் பண்ணணுன்றது கிடையாது. உள்ளே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலேருந்து, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியிலேருந்து மொத்த காஸ்மிக் எனர்ஜியும் கீழே இறங்குது. நம்ம கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கும்பத்து வழியாக எனர்ஜி வரும், அதுலேருந்து கோயில் கரு வரைக்கும் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே எனர்ஜி கிடைக்கும். அப்போ உள்ளே யார் போய் வேண்டுனாலும் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த வேண்டுதல் நடக்கும். அதுபோல் ஒரு ஆலயம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிசா பிரமிடு. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஏறுறதே செங்குத்தாக தான் அப்படியே மேலே ஏறி போனோம். மூச்சு விட முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறி போக 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 புருவ மத்தியத்தில் அழுத்தம் தானாகவே ஏற்படுகிறது. அப்படியே மேலே போய் ஏறி அப்புறம் மேலே போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே மேலே ஸ்ட்ரெயிட்டில் மேலே ஏறினீங்கன்னா, அங்கே போய் நின்னீங்கன்னா சகஸ்ரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இந்த அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் உள்ளே போயிட்டு வெளியே வரீங்க, இல்லை அந்த சரௌண்டிங்கில் இருக்கும்போதே வைப்பு தூக்கி அடிக்குது. அவ்வளோ எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. உள்ளுக்குள்ளே எத்தனை உடல்களை பார்த்தீங்கன்னா இங்கே சமாதி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இங்கிலீஷில் சொல்லணுன்னா மம்மி, தமிழில் சொல்லணுன்னா சமாதி. ரொம்ப குழப்பிக்காதீங்க. நம்ம ஆளுங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்க சமாதி அடைந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஒரு நூல் மாதிரி பெரிய பட்டையான நூலில் சுருட்டி ஒரு பாக்ஸில் போட்டு அந்த சவத்தில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க. எத்தனை வருடமானாலும் அந்த உடல் அந்த கருவாடு மாதிரி, அதான் ஜீவசமாதி நிலை. ஜீவசமாதி அடைந்த அந்த சித்தரையோ மகானையோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உடம்பு அந்த கருவாடு மாதிரி ஆகிடும். ஆனால் உயிர் சக்தி மேலோங்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் கிசா பிரமிட். அடுத்தடுத்து நிறைய பிரமிட்ஸ்க்கு போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை நிறையா ஷேர் பண்ண போகிறேன்.
ஆற்றல் நிலையெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை தொட்டேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல் கை கூட வைக்கல, இந்த 2 விரலோட அந்த இடம் தான் பட்டுச்சு. அந்த 2 விரலோட இடம் பட்ட உடனே விறுவிறுன்னு அந்த கல்லுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி, விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல சீரியஸாக சொல்கிறேன், எலக்ட்ரிசிட்டி இந்த கை வழியாக பாஸ் ஆகி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கரண்ட்டுன்றது வந்து பக்காவாக வந்து படார்னு தூக்கி அடிக்குது. கொஞ்ச நேரத்தில் ப்ரீத் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற நம்மளை கூட கல்லில் கை வச்ச உடனே விருன்னு அந்த எனர்ஜி வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பிரமிடு கலாச்சாரம்ன்றதே கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகள் ரொம்ப பழமையான ஒரு கலாச்சாரம். நம்ம ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 4500 இன்னும் மேலே கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிரமிடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் 15 டன்னுலேருந்து 45 டன் வரைக்கும் இருக்குது. நேற்று வீடியோ போடும்போது பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் யோசித்தேன், போய் உட்காந்து பிரமிடு எப்பட்றா இவ்வளோ பெரிய பிரமிடுகளாக இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டேஜாக இருக்குது, இவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது. அந்த காலத்தில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்கள் வந்து எப்படி வந்து இப்பேற்பட்ட கற்களை வந்து எந்த விலங்கை வச்சு எப்படி தூக்கி எப்படி இன்ஜினியரிங் மைண்டு போட்டு இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இறைவன் வந்து அதை உணர்த்துறார், இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஓகே, அப்போ அதை பற்றின சிந்தனையில் இன்னும் இருக்கும்போது இதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு வேளை இப்படி இருக்குமோன்னு நினச்சேன். அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி உணர்த்துற மாதிரி, நாளைக்கு நீ ஒரு இடத்துக்கு போவ, அந்த இடத்துல நீ போனோடனே ஒரு கல் ஒன்று பார்ப்ப, அந்த கல்லை பார்த்த உடனே அதில் ஒரு சில தகவல்கள் வந்து உனக்கு வந்து புரிய வரும். ஸோ தானாக நீயே புரிஞ்சுப்ப எப்படி வந்து அவ்வளோ பெரிய பிரமிடுகளை கட்டினாங்க அப்படின்னு வந்து ஒரு உணர்வு வந்து வருது. வார்த்தையில் வரல, ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு உணர்ந்த உடனே சரி காலையில் வேணும்னே குழப்புனேன். இன்னைக்கு காலையில் வேற ஒரு பிரமிடு போகணும், அப்புறம் வந்து சக்காரான்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் தான் இருந்தது. சரி அங்கே போயிட்டு தான் இங்கே வரணும்னு நினச்சேன். சரி ஒருவேளை இறைவன் வந்து நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு, அங்கே நம்ம போய் ஒருவேளை அதை நம்ம உணர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம உணராத இடத்துக்கு நம்ம பிளானை மாற்றி போடுவோம்னு சொல்லி பாருங்கள், விதியை நம்ம மாற்றுறோன்ற அறிவாளித்தனத்தில் சும்மா இப்படி ஏதாவது சேட்டை பண்ணுறது. மாற்றிட்டு வேற ஒரு இடத்துக்கு வரான்னு சொல்லிட்டு மியூசியம் வந்தால் பார்த்தா அந்த கல்லே இங்கே தான் இருக்குது. ஷாக் ஆகிட்டேன். அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு வரும்போதே வந்தேன், எந்த கல்லாக இருக்கும் எந்த கல்லாக இருக்கும் எந்த கல்லாக இருக்குன்னு பார்த்தா அது இந்த கல் தான். நீங்கள் வாங்க உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து கொக்கு மாதிரி இருக்குது, காக்கா மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாதிரி இருக்குது, யானை மாதிரி இருக்குது. அதுபோக ஏதேதோ சில சிம்பிள்ஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க, கையில் சில ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிம்பிள்ஸாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னா இது வெறும் சிம்பிள்ஸ் அல்ல. குறியீடுகள் என்றாலே பிரபஞ்சத்துடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, இயற்கை வந்து எப்படி செயல்படுது, மனிதர்களுடைய உடல் வந்து எப்படி செயல்படுதுன்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த ஞான பொக்கிஷம் தான் இந்த கல். இன்னைக்கு எனக்கு ஞான சித்தில் வரக்கூடிய விஷயங்களை வீடியோவாக பதிவிடுறேன், பிளாக் எழுதுகிறோம். parampoolfoundation.com போனீங்கன்னா டெய்லி இங்கிலீஷில் வந்து பிளாக் எல்லாம் வேறு உங்களுக்கு வந்து எழுதிட்டு இருக்கோம். இது வந்து இப்படி பதிவு பண்ணுறோம், புக்கு கூட எழுதுகிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு, கட்டி அணைத்து முத்தமிடுன்ற புத்தகத்தை வந்து பதிவிடுறோம். அந்த காலத்துலலாம் புக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான கல்வெட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்து வைத்து விட்டு சென்றார்கள். ரொம்ப 1000 பக்கம் 2000 பக்கம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு சிம்பிளே ஒரு 1,00,000 அர்த்தத்தை கொடுக்கும், அந்த மாதிரியான விஷயம் அது. ஸோ இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பிரமிடு எப்படி அவ்வளோ பெரிய விஷயத்தை கட்டினார்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மனிதன் இருக்கான், அந்த மனிதனுடைய அந்த மூஞ்சிக்கு முன்னாடி இருந்து காற்று மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த காற்று மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறதுக்கு மேலே ஒரு குட்டி கல் ஒன்று மேலே வந்து பறந்துட்டு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிம்பிள். ஸோ மேலே இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று அப்புறம் கல் மேலே பறக்குது. என்ன புரியுது உங்களுக்கு? ஜஸ்ட் நான் ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ணதை மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்க்கு நிறைய அர்த்தங்கள் வந்து இறைவன் வந்து உணர்த்துறாரு. எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஷேர் பண்ண முடியாது. நான் அந்த ஒரு சிம்பிளுக்கு மட்டும் நான் அர்த்தத்தை சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னா, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் என்கின்ற அட்டமா சித்துக்களை ஒருவன் பெறுகிறான். அட்டமா சித்துனா எதை வேணால் பண்ணுறது, இறைவனாகவே மாறுவது, அப்பேற்பட்ட நிலைக்கு வந்து போகிறது. ஸோ மூச்சை நிறுத்தியவன் அந்த நிலைக்கு செல்கிறான். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பல வீடியோஸில் வந்து திருமூலர் வள்ளல் பெருமான் எல்லாருமே என்ன சொன்னாங்க, மூச்சில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது. மூச்சை நிறுத்துறதுனா டோட்டலாக இல்லை, நிறுத்தி பழகிறது. உள்சுவாசமாக மாற்றி பழகிட்டோம்னா மொத்த பிரபஞ்ச ரகசியங்களும் உண்மை காட்சிகளும் தெரிய வரும். அந்த வகையில் பார்க்கும்போது
அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை நிறுத்தி நிறுத்தி பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த மூச்சோட சிம்பிள் போட்டிருக்காங்க. மனிதர்களோட கண்கள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அந்த மூச்சை நிறுத்தி நிறுத்தி பழகும்போது ஒருவன் சாதாரண நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்கிறான். எப்படின்னா இப்போ நான் அந்த வீடியோ காட்டுறேன், இல்லைன்னா அந்த ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த சிம்பிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த மூச்சு காற்று கொஞ்சம் கொஞ்சமாக போய் சகசராவை தொட்டுருச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் என்பது மேல் நோக்கி வந்து விடுகிறன்றது தான் அந்த பாம்பு வந்து அந்த ஒரு மனிதனுடைய நெற்றியில் இருக்கும். சாதாரண உடலில் இருந்த இஜிப்தியன் அந்த பயிற்சி நிலையிலையோ இல்லை அருள் நிலையிலையோ தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த ஆற்றல் நிலை மேலே ஏறியவுடன் அந்த கவச குண்டலம்லாம் போட்டு பாருங்க, தெய்வீக பிறவியாக மாறிவிட்டார், தேவராக மாறிவிட்டார் என்று கூறுகிறார்கள். ஸோ அவ்வளோ பெரிய பிரமிடுகள்லாம் எப்படி கட்டினாங்கன்னா மனிதர்கள் தான் தூக்கி வச்சுருக்காங்க. எத்தனை டன் இருந்தாலும் எப்படி தூக்கியிருக்காங்கன்னா மூச்சை கட்டி எல்லாத்தையும் கட்டலாம். மூச்சை கட்டிட்டா சகலத்தையும் கட்டலாம். அப்போ அந்த மூச்சை வைத்து 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 அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கையால் தொடாமலே கண்ணால் பார்த்து தூக்கக்கூடிய அந்த ஆற்றல் நிலையை பெற்றுவிட்டார்கள். உடலாக செயல்பட்டீங்கன்னா உடல் பலம் மட்டும்தான் செயல்படும், மனபலம் மட்டும்தான் செயல்படும். ஜீரோ பண்ணி சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா மொத்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே ஃபில் ஆகும்போது அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எங்கே வேணால் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். அப்போ அந்த எனர்ஜியை வச்சு ஈஸியாக தூக்க முடியும். உங்கள் எனர்ஜி வச்சு கல் தூக்க முடியாது. 1 கிலோ தூக்குறதே கஷ்டப்படுறீங்க. 1000 டன், 15,000 டன், 50,000 டன், 1,00,000 டன்லாம் அசால்ட்டாக தூக்குனாங்கன்னா காரணம் வந்து அந்த மூச்சு தான். ஸோ அந்த ஒரு ரகசியத்தை வந்து இறைவன் வந்து இன்னைக்கு வந்து உணர்த்தி இருக்கிறார். ஸோ மியூசியமில் இருக்கும், ஈஜிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் மம்மீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம. இவங்க வந்து முமியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ இன்னொரு பேர் கூட சொன்னாங்க, மறந்துட்டேன் நான். நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயத்தை உணர்ந்திருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ், அந்த சைன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக புரியுது. எப்படி புரியுதுன்னு எனக்கே தெரில, ஆச்சரியமாக இருக்குது. இறைவன் அருள் தான் சொல்லணும்.
ஸோ ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் வந்து டீகோட் பண்ணியிருக்கேன். நான் கூடிய விரைவில் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செம மேட்ரு அது பேசுகிறக்க தான் வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்க்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா தி மட்ராஸா அண்ட் மாஸ்க் ஆஃப் சுல்தான் ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் பேரே வந்து பார்த்தீங்கன்னா மதராசா பில்டிங்னு வச்சுருக்காங்க. மதராசானா எந்த ஊர்? நம்ம சென்னை ஆகிய மெட்ராஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேர் வச்சுருக்காங்க. அதுக்காக வச்சாங்களா வேறு எதுக்காகன்னு தெரியல. ஸோ வாங்க அடுத்தடுத்த விஷயத்தில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்து இறைவன் எதெல்லாம் வந்து வெளிப்படுத்த சொல்கிறாரோ வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.